இன்று என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கல்லனை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையை நம்மத்தில் இருக்கிற ரெஜி பிரவீன் அவர்கள் கடந்து வந்து வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நம் கரங்களை தட்டி உற்சாகமாய் நான் வரவேற்போம். இல்லையா? கர்த்தர் ரொம்ப நல்லவர். கரங்கள் தட்டி வரவேற்பதில் கொஞ்சம் அதிகமாக இருந்து அந்த அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு வேண்டாம். சரி, முதலாவது வார்த்தையை நாம் தியானித்து கடந்து விட்டோம். இப்பொழுது இரண்டாவது வார்த்தையை குறித்து தியானிக்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வேர்டு இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய், இந்த வார்த்தை ஒரு 3 பேருக்கு நடுவில் ஒரு மத்தியில் நடந்த ஒரு கான்வர்சேஷன், ஜஸ்ட் கான்வர்சேஷன். ஒருத்தனுக்கு ஆண்டவர் பதிலளிச்சாரு, இன்னொருத்தனுக்கு பதிலளிக்கல. நமக்கு என்ன தேவை அதை ஜஸ்ட் நம்ம இதை கொஞ்சம் ஆராய்ஞ்சிட்டு சீக்கிரம் இதை முடிக்கலாம் நான் இருக்கேன். ஓகே, யாராவது லூக்கா 23:39 வாசிங்க, கொஞ்சம் ஸ்லோவா. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். He is mocking God. அவன் என்னன்னா கடவுளை இகழ்றான். ஓகே, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வார்த்தையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் மரண பரிந்தத்திலையும் அவனுக்கு எந்தவித மறுமொழியும் கொடுக்கல. God didn't reply, God didn't answer to him. அவர் எதுவுமே பண்ணல. God just keep silence. கர்த்தர் அமைதியாக இருந்தார். நான் அப்போ யோசிச்சேன், ஆண்டவரே இது எல்லாம் ஓகே, எதுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்கன்னு எனக்கு ஆள் மனசில் ஒரு திங்கிங், ஒரு எண்ணம் போயிட்டே இருக்குது. என்னது ஆண்டவர் வர அமைதியாக இருக்காருன்னு. அப்போ தான் எனக்கு ஒரு பஸ் ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு மைண்டில். மற்ற 26:53 போட்டிருக்கு, நான் இப்பொழுது பிதாவை வேண்டிக் கொண்டானால் 12க்கும் அதிகமான லேகியோனே அனுப்ப மாட்டாரான்னு சொல்லுவார். எங்க ஒரு லேகியோனாலே 6000 பேர் கொண்ட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் ஏஞ்சல்ஸ், 6000 பேர் கொண்ட தூதர் அனுப்பான்னா ஆல்மோஸ்ட் ஒரு 72,000 மேலே தூதர்கள் அனுப்பி ஆண்டவரை ரட்சிக்கக்குள்ள வல்லமை உள்ள ஆண்டவர் தான் அவர். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் அந்த இடத்துல அமைதியாக இருந்தார், பரலோகம் அமைதியாக இருந்தது. அப்போ என்ன பரலோகமும் அமைதியாக இருக்கும்னு நான் யோசித்தேன். அப்போஸ்தலர் 12:4 போட்டிருக்கு, பரலோகத்துக்கு நல்லா தெரியும் அவரே தவிர வேற யாராலையும் ரட்சிப்பு இல்லை, அவரை தவிர வேற யாராலையும் ரட்சிப்பு இல்லை. சரி, ஓகே, அப்போ என்னன்னு பார்த்தா பிதாவும் அமைதியா இருக்காரு. சரி, பிதாவும் அமைதியா இருக்காருன்னு பார்த்தா பிதா சொல்றாரு, ரத்தம் சிந்துதலின்றி ரட்சிப்பு கிடையாதுடா. அவர் ஆசையா படைச்ச நம்மளெல்லாம் மீட்கணும்னா தன் ஒரே பேரான குமாரனை பலியிடுவதை தவிர வேற வழி அவருக்கு இல்லை. ஸோ பரலோகம் அமைதியா இருக்குது, பிதாவாகிய தேவனும் அமைதியா இருக்காருங்க, எல்லாரும் அமைதியா இருந்தாரு. இவ்வளோ வலிகளை பாடுகளை ஏற்று நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி அமைதியாக இருந்தால் யோசிக்கும் போது எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. முந்தின நாள் கெத்செமனேல அவருக்கு வியாகுலம் தாங்காம நெஞ்செல்லாம் உடஞ்சி அவர் அழும்ப சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனால் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி இருக்கட்டும்னு. அந்த இடத்துல ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தாருங்க. தான் தெரிந்து கொண்ட ஜனத்தை மீட்கணும்னா தன்னே தான் பலியிட தவிர வேற வழி இல்லைன்னு. எனக்கு எப்படின்னா ஒன்று நல்லா பிடிக்கும், எந்த வசனம் படித்தாலும் எது நான் ஒன்று படித்தாலும் அதை நான் எனக்குள்ள சிங்காக்குவேன். சிங்காக்கி தான் நான் யோசிச்சு அதை என் மைண்டில் எடுப்பேன். எப்படின்னா 2000 வருஷத்துக்கு அப்புறம் ஐபிசின்னு ஒரு சபை வரும். ஓகே, சென்னைன்னு ஒரு ஊரில் ஐபிசின்னு ஒரு சபை மக்கள் வரும். அந்த ஜனங்கள் நான் மீட்கணும்னா இப்போ நான் என் உயிரை விடியதை தவிர வேற எனக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்சனால தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல தன் ஜீவனை நமக்கு விட்டாரு. அந்த இடத்துல அமைதியா இருந்தாரு, எந்தவித மறுமொழி அங்க கொடுக்கப்படலை. இந்த இடத்துல நமக்கு என்ன தேவை அதான் எடுக்கணும். இந்த கல்வன் அப்படி விட்டுருங்க, நமக்கு என்ன தேவை நல்லா பார்த்தீங்கன்னா அந்த கல்வன் என்ன பண்ணியிருக்கான், இகழ்ந்தான் மீன்ஸ் இங்கிலீஷ் மோக். அவன் இகழ்ந்தான். என்னன்னா, நீ கிறிஸ்துவானால் உன்னை ரட்சித்துக்கோ என்னை ரட்சித்துக்கோ, நீ கிறிஸ்துவானால் இதை பண்ணு, நீ கிறிஸ்துவானால் இதை பண்ணு. நம்மளும் பல முறை இந்த வார்த்தை நம்ம தேவன்கிட்ட சொல்லியிருக்கோம் நமக்கு தெரியாமலே. ஆண்டவரே, நீங்க 6 நாள் வானத்தை பூமி பற்றவர் தானே, நீங்க எல்லாத்தையும் முடிச்சவர் தானே, சிலுவையில் எல்லாத்தையும் ஜெயிச்சவர் தானே, எனக்கு இதை பண்ணுங்க, எனக்கு இதை பண்ணுங்க, எனக்கு இதை பண்ணுங்க. ஒவ்வொரு வாட்டி நம்ம ஆண்டவரை இப்படி கேள்வி கேட்க நாமளும் அதே கல்பனை போல் தாங்க இருப்போம்.
எந்தவித மாற்றம் இல்லை. கிறிஸ்தவராகிய நம்மளை ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி யோசிக்கணும். நான் ஆண்டவர்கிட்ட இதை கேட்க முடியும், இதை பண்ணணும். ஏன்னா அவர் நமக்கு கொடுத்தது பெருசுங்க. உலகத்துல எவனாலையும் கொடுக்க முடியாத, யாராலையும் கொடுக்க மாட்டா பெரிய விஷயம் ரட்சிப்பு கொடுத்துருக்காரு. இந்த சந்தோஷத்தை நம்ம நினைச்சுட்டே இருந்தாலே போதுங்க, வாழ்நாள் முழுக்கமாயே அவருக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாத உலக ஆசை பாசைகள்லாம் ஆசைப்பட்டு அதை தாருங்க இதை தாருங்கன்னு அவரு நம்மள்ட்ட இதுதான் திருப்பி கேட்பாரு. டே நான் இதை பண்ணிடம், இது போதாதா, நீ இருந்தாலும் இதோ கேட்குறியா, இப்படிதான் யோசிப்பாரு. நம்ம தாயின் கல் ஒரு வாகு முன்னே அவர் நம்மளை தெரிஞ்சு கொண்ட தெய்வம், அவருக்கு தெரியாத நமக்கு என்ன பண்ணோன்னு. ஸோ டோன்ட் மோக் காட். இது நம்ம எப்பவுமே மனசுல வச்சு கருத்தை கேட்கும்போது 1 செகண்டா இது யோசிச்சு பேசலாம். ஓகே செகண்ட் நம்ம இன்னொருத்தர் இருக்காரு. யாராவது கண்ணி வாசிங்க ஸ்லோவா. அது 23:40. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? டேய் இதை பாரு, நம்ம பண்ண பாவத்துக்கும் நம்ம பண்ண அக்கிரமத்துக்கும் நம்ம செஞ்ச எல்லா கொடிய காரியத்துக்கும் we are coming to end. நம்ம ஒரு எண்டுக்கு வந்துட்டு இருக்கோம். இப்போவும் நீ உணரலையான்னு சொல்றான். ஓகே அடுத்த வசனம், நாமோ இதை பாடுறா, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுறோம். இது கரெக்டு தான். நம்ம பண்ணதுக்கு நம்ம கிடைக்குது, கர்மா இஸ் தேர். நம்ம பண்ணதுக்கு அங்க கிடைக்குது. ஓகே நெக்ஸ்ட் ஒன், நாம் நடப்பிக்கத்தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லை. அவர் தகாத ஒண்ணுமே நடப்பிக்கலைங்க. இந்த வேட நான் எனக்குள்ள நான் சிங் பண்ணி பார்க்கணும்னா கரெக்ட் தான், அவங்க சொல்ற நியாயம் தான், கரெக்ட் தான், எல்லாமே ஓகே. இவர் தகாத ஒன்று நடப்பிக்கல. அவர் ஒன்னே ஒன்று நடப்பிச்சது, எனக்காக உங்களுக்காக வந்து ரட்சிக்க வந்தது மட்டுமே தர வேற ஒண்ணுமே இல்லைங்க. தகாத ஒன்று இல்லைங்க, தகுந்த ஒன்றே ஒன்று, இது மட்டும்தான். நம்மளை ரட்சிக்க வந்தனால அவர் இந்த பாட அனுபவிச்சார். ஓகே இப்பொழுதாங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தனுக்கு ஆண்டவர் பேசல, இன்னொருத்தனுக்கு பேச போறாரு. ஓகே ஆவியானவர் நம்ம தேவனுடைய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இப்போ தான் மறுமொழி 2வது வார்த்தை இதுதான் பேசுறாரு. இப்ப சொல்லுங்க வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, ஆண்டவரே சாரி இது இல்லை, ஓகே 43 வாசிங்க. ஓகே 42 சாரி. இயேசு அவனை நோக்கி இப்போதாங்க அவன் சொல்றான், ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ என்னோட கூட மெய்யா அந்த பரதேசிருப்பன் மெய்யாவே சொல்றான். ஏன் சொல்றான்னு பார்த்தா அதுக்கு முந்தின வருஷத்தை பார்த்தீங்கன்னா அவன் தன்னை மொத்தமா உணர்ந்தாங்க, எல்லாத்தையுமே ஃபுல்லா உணர்ந்துட்டான். நான் பண்ணது பாவம் தான், நான் பண்ணது அக்கிரமம் தான், நான் அடுத்தவன் வயத்தை பொழைச்சி அடிச்சு தான் நான் வாழ்ந்தேன், அடுத்தவன் துக்கத்தில் தான் நான் சாப்பிட்டேன், அடுத்தவன் கஷ்டப்பட்டது அதுலேருந்து தான் நான் சந்தோஷமா இருந்தேன், எல்லாத்தையுமே உணர்ந்தான். மொத்தத்தையும் அவன் மரண பரியத்தில் அவன் அந்த டைம்ல உணர்ந்தான். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் வாயை திறக்கிறாங்க அவனுக்காக. அந்த இடத்துலையும் ஒரு ரட்சிப்பை கொடுத்துட்டாங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் உயிரை விடுறாரு. அந்த பாவிக்காக நம் தேவன் நம்ம இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை தான், நீ இன்று என்னோட கூட பரதேசில் இருப்பாய். அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஓகே நல்லா பார்த்தீங்கன்னு தெரியும், 2 விஷயம் இதுல இருக்குங்க. 2 விஷயம். ஒன்று அவன் சொன்ன பரதீசு, சாரி அந்த ராஜ்யம். இன்னொன்று தேவன் சொன்ன பரதீசு, பாரடைஸ் பரதீசு, இளைப்பாறுதல் ஸ்தலம். ஓகே அவன் சொன்ன ராஜ்யம் என்ன? அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த 33 வருஷத்துலையும் அவர் பிரசங்கம் பண்ணதெல்லாம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, கர்த்தருடைய பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கு. ஸோ அந்த ராஜ்யம் 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 இது கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சனால தான் அவன் இந்த வார்த்தை சொல்றான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன்னு நிறுத்திடணும். ஸோ இந்த ராஜ்யம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, பிரீஃபாக சொல்றேன், கூட்டியாக சொல்றேன். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம், நியாய தீர்ப்பு அப்புறம் நம்ம எல்லாரும் நியாய தீர்ப்பு அடைஞ்சா எல்லாம் முடிஞ்சு ஆண்டவர் இயேசுக்கு நமக்கு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைப்பாரு. ஓகே அந்த இடத்துல நம்முடைய இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்வார், நம்மளோட பிரஜைகளாக இருப்போம். இந்த ராஜ்யம் தான் அவங்க சொல்ற ராஜ்யம். ராஜ்யம் ஒன்றும் இல்லைங்க, பரன் இருக்கிற லோகமே பரலோகம். இயேசு கிறிஸ்து இங்கே இருந்தால் இதான் பரலோகம், நரகத்தில் இருந்தால் அங்கே இல்லை, பட் எங்கே இருந்தாலும் அதான் நமக்கு பரலோகம். ஸோ இதான் பரலோகம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தான் புதிய வானமும் புதிய பூமி படைப்பார், நம்ம அவருடைய பிரஜைகளாக இருப்போம், அவர் ஆட்சி செய்வார். ஓகே இது ராஜ்யம். இப்போ பரதீசுன்னா எதுவும் இல்லை, நம்ம ஆதியாகமத்திலேருந்தே வாசிட்டே வந்தோம்னா ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கும். எப்படி
நரமேருடைய அந்த வியாகுலத்தோடைய பாதாளத்தில் இறங்குவேன். சங்கீதத்தில் ஒரு இருக்கிறோம், நான் பாதாளத்தில் சென்றாலும் அங்கேயும் பாதாளத்தை ஒழித்து கொண்டாலும் அங்கேயே இருக்கிறீர், வானத்தில் இரு அங்கேயே இருக்கிறீர். யோபில் இருக்கும், என்னை பாதாளத்தின் நடுவில் வைத்து ஒழித்து மறைத்து. ஸோ இப்படி பாதாளம் வந்துட்டே இருக்கும். எங்கேயுமே பரதீசுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காது. இங்கே மத்தையில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் பரதீசு ஒரு இன்ட்ரோ ஆகுது. ஒரு அதை மீன்ஸ் அது ஒரு பாதாளத்தில் ஒரு பார்ட்டாக இருக்குது. பாதம் கீழே ஆழம், பாதாளத்தை ஒரு பார்ட்டாக இருக்குதுங்க. அந்த பாதாளத்தில் பாட்டாக இருக்கிறதா பரதீசு, ஆபிரகாமின் மடின்னு சொல்லுவாங்க. லாசரு ஆபிரகாமின் மடியில் அவர் அங்கே இறந்தப்ப இழைப்பறந்திருப்பார். இந்த ஐஸ்வர்யவான் இங்கே இருந்து அவனை பார்க்க முடியும், அதனால் போக முடியலன்னு ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மத்தேயுவில். ஓகே, அதில் நினைத்துருச்சுன்னா பாதாளங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்குது. அதில் ஒரு ஸ்டெப்பு, ஒரு முதல் பகுதி போல தான் பரதீசும். நம்முடைய தேவனாய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா சிலுவையில் மரித்து அந்த பரதீசுவை அப்படியே ஹெவனில் அட்டாச் பண்ணிட்டாரு. ஓகே, ஹெவனில் அட்டாச் பண்ணிட்டாரு. இப்போ அது கீழே இல்லை. ஓகே, அதுக்கு சார்ந்தவங்கன்னா நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வாசித்தீங்கன்னா இருக்கும், அவனுக்கு பரதீசுவின் நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை கொடுப்பேன்னு வெளிப்படுத்த 2 இருக்குது. ஓகே, அப்படியே பார்த்தோம்னா இந்த பாதாளத்தை அப்படியே நரகத்தில் தள்ளி போட்டுவான்னு இருக்குது. ஸோ பரதேசம் அங்கே இருந்தால் நரகத்தில் போட முடியாது. ஸோ பரதேசம் அங்கே, பாதாளம் எங்கே, டெஃபினிஷன். இன்னும் முக்கியமான ஒன்று, இந்த ராஜ்யம் வரப்போகிற ராஜ்யத்தில் நாம் எப்படி அதை சுதந்திரத்துக் கொள்ளணுங்கிறது ஒரு சின்ன வருது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். முதலாவது, அவருடைய ரட்சிப்புக்கு பிரயாசப்படணும். பிலிப்பியர் 2:12 போட்டிருக்கு. அந்த ராஜ்யத்தில் நம்ம சேரணும்னா என்ன பண்ணணும்னா அவருடைய ரட்சிப்புக்கு பிரயாசப்படணும். 2வது, ரட்சிப்புக்கு ஏதுவான ஞானம் வேணும். அது 2 தீமோத்தேயு 3:15 காலம் குறைவாக இருக்கு, நான் என்ன சொல்கிறேன். ரட்சிப்புக்கு ஏதுவான ஞானம் வேணும். 3வது முக்கியமான ஒன்று, அவருடைய ரட்சிப்பை நம்ம 4 பேர் சொல்லணும், சுவிசேஷமாக அறிவிக்கணும். ரட்சிப்பை சுவிசேஷமாக சொல்கிறது மட்டும்தாங்க அது ஒரு உண்மையான ரட்சிப்பாக இருக்கும். நம்மளே நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும். கிறிஸ்மஸை நம்ம எல்லாரும் எவ்வளோ பேர் சொல்கிறோம், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஆண்டவர் பிறந்தார், ரட்சகர் பிறந்தார், மீட்பர் பிறந்தார், எல்லாமே எல்லார்ட்டையும் சொல்கிறோம். ஆனால் கிறிஸ்மஸ் சொல்கிற நம்ம குட் ஃப்ரைடே சொன்னதே இல்லை. குட் ஃப்ரைடே யார்கிட்ட சொல்லியிருப்போமா? யாருக்கா சொல்லியம்மா, இதே ஆண்டவர் உனக்காக தான் பிறந்தாரு, கரெக்டு, மெரி கிறிஸ்மஸ் சொல்கிறோம். அதே ஆண்டவர் உனக்காக எனக்காக தான் இறந்துருக்காரா, அவர் கொடுத்தது பெருசு, ரத்தத்தை கொடுத்துருக்காரு, ஜீவனை கொடுத்துருக்காரு, நம்ம யார்கிட்ட சொல்லியிருக்கோமா? நம்ம ஒரு செகண்ட் ஜஸ்ட் நம்ம இதே நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். கிறிஸ்தவர்கள் நம்ம கிறிஸ்மஸ் சொல்கிறோம், ஓகே, அவர் பிறந்த சொல்கிறோம், அவர் ஏன் பிறந்தாரு, எதுக்கு பிறந்தாரு, இதையும் நம்ம சொல்லணும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிள்ளைகளே, நம்முடைய ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் தான், யாரும் ஒன்றும் இல்லை, ஒரு விஷ் மாதிரி. இயேசு பிறந்த உனக்கு போல, இயேசு இறந்ததும் நமக்கு தான், ரத்தத்தை விட்டது, ஜீவனை விட்டதும் நமக்காக தான், அவர் அடிப்பட்டதும் நமக்கு தான், என்னை மீட்க தான் அவர் வந்தார். அதே போல் அவர் இறந்ததும் என்னை மீட்க மட்டும்தான்னு நாம் இன்னொரு சின்ன ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு இந்த இடத்துல முடிக்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அன்பு, சமாதானம் உங்களோட கூட இருப்பாங்க.